நான் பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் பண்ணேன். ஒரு ஃபன் ரைடாக வந்து நான் பெங்களூர் போயிருந்தேன். ஆக்சிடெண்ட் ஆச்சு. டாக்டர் சொன்னாங்க, சார் எக்ஸ்ரே கொஞ்சம் பாருங்க. ஐயோ இது ரொம்ப சிவியர், ஃபுல்லாக க்ரஷ்டு. வாக்கே பண்ண முடியாது இவரால், இனிமேல் ஃபுல்லாக பெட் ரிடன் தான்ற மாதிரி தான் சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் விட்டே வரோம். நாங்கள் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்து சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸஸ். இவர் எந்திரிச்சு நான் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் பாரு, நான் பாடி பில்டிங் பண்ண போகிறேன் பாரு, அன்றைக்கெலாம் நல்ல சண்டையே நடக்கும். எனக்கு இல்லை, நான் திரும்ப நான் இதாக பண்ணணும். அதுக்கு எனக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போனால் தான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். என்னால் முடியும்னு ஒரு வார்த்தை வருதுன்னா இந்த லேடி தான் காரணம். இவங்க என் கூட இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் மண்ணுக்குள்ளே மண்ணாக எங்கேயோ போய் நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கோம். சிக்கன் லெக் ஏன்னா அது வந்து அப்போ எங்களால் ஒன்றுமே பண்ணி ஏற்ற முடியாது, ஒர்க் அவுட்டே கூட பண்ண முடியாது. 30 நாளில் நான் அவங்கள மாற்ற முடியுமானா 30 நாளில் வேற மாதிரி மாற்றிட்டுருவேன். ஆனால் ஃபிட்னஸுக்குன்னு வரவங்க வந்து என்னை இத்தனை நாளில் மாற்றுன்ற வேர்டே அது தப்பு. ஒரு ஜிம்முக்குள்ளே எப்படி நிற்கணும், எப்படி வரணும், தலை எங்கே இருக்கணும், செஸ்ட் எங்கே இருக்கணும், ஷோல்டர் எங்கே இருக்கணும், இந்த தலைமுறை வரணும் அப்படின்னா குழந்தை இருக்கணும். ஆண் பெண் ரெண்டு எல்லாருமே பாடி பில்டிங்கில் இருக்காங்களே, அதனால நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். ஸோ அவங்களோட கன்சர்ன் வந்து அவங்களோட செக்ஷுவல் ஹெல்த்தை ஒரு 40ல் போடலாமான்னா ஐயோ முடியாதுல்ல. அதே மருந்தை போட்டு பண்ணுறாங்க, அதுக்கு மேலேயும் பண்ணுறாங்க. மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடில் இருக்கும். ஃபிட்னஸ்க்காக நீங்கள் நிறைய வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க நம்ம சேனலுக்கு, அந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்புள்ஸ் நான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். எஸ், பாடி பில்டர், அதுக்கப்புறம் டாக்டர், ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் உமர் சார் நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒய்ஃப் காரண்யா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ 2 பேர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க நிகழ்ச்சிகள் போகலாம். ஹாய், ஃபர்ஸ்ட் 2 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போதே வந்து ஆக்சிடென்டல் சர்வைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதல்ல நாங்கள் பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் பண்ணேன். ஸோ 2019 நான் மோட்டார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கார் பைக்கு ரொம்ப கிரேஸ். நான் ஒரு R1 பைக் வச்சுருந்தேன். அந்த வண்டியில் வந்து நான் சும்மா ஒரு ஃபன் ரைடாக வந்து நான் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் சென்னையில் என் பையன் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கள் ஒய்ஃப் இருந்தாங்க அங்கே. ஸோ சென்னை ரிட்டர்ன் வரேன், சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி சும்மா போயிட்டு வரேன். வழியில் ஸ்பீடிங்லாம் பண்ணல, ஒரு அந்த வண்டி 6வது கியரை போட்டு விட்டாலே 100 தான் ஐடியல் ஸ்பீடு அதுக்கு. ஸோ வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் கூட வந்து அந்த வண்டியை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காரில் 2 பேர், பைக்கர்ஸ்லாம் வந்து அப்போ அந்த நேரத்தில் என்னடா நம்மளே ஒரு ப்ரைவேட்டாக போகலான்னு வந்துட்டு இருக்கோம், ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நான் ஃபீல் பண்ணேன். அந்த நேரத்தில் அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க, நான் போகிறேன். ஒரு இன்டர்செக்ஷன் வருது. அந்த இன்டர்செக்ஷனில் நின்றுக்கிட்டு தான் இருந்தார் ஒரு நண்பர், ஒரு மனிதர் கிராஸ் பண்ணிட்டார். ஸோ அவர் அந்த இதில் நான் போனேன் அப்படின்னா அவர் இடிச்சிருவேன்றதுக்காக நான் டிவைடரில் கொண்டு போய் இடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் அவுட். நான் சொன்னேன்ல டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு, அவங்க தான் என் கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது இவர் ஒழுங்காக தான்ப்பா வீடியோ எடுத்துருந்தாங்க, ஒழுங்காக தான் வந்தார், அவர்னாலாம் விட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஃபோனை பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தான் அந்த ஆக்சிடெண்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்களுடைய நிலைமை? ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நிறையா கார் இருந்துச்சு வீட்டில், பைக்கும் டிஃப்ரெண்ட் பைக்ஸ் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஃபினான்ஷியலாக ஒரு ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு தெரியும். அந்த R1க்கு நான் இன்ஷூர் பண்ணல, கொஞ்சம் அந்த பண்ணிடலான்னுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆகுது. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, பீயிங் எ டாக்டர் நான் நல்லா இருக்கேன், படுத்திருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் தான் வந்து டாக்டர் சொன்னாங்க, சார் எக்ஸ்ரே கொஞ்சம் பாருங்க. அந்த எக்ஸ்ரே பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இது ரொம்ப சிவியர், ஃபுல்லாக க்ரஷ்டு கீழே. ஜாக்கெட்லாம் போட்டிருந்தாலும் எப்படி? ஜாக்கெட் நான் போடலை, எனக்கு பாடி அப்பர் பாடி எதுவுமே ஆகலை, மூஞ்சில் கூட ஒரு கோடு கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் போன் க்ரஷ் ஆகி அதுவுமே என் உயிர் தப்பிச்சதுக்கு காரணம் வந்து அந்த R1 பைக் தான், அந்த ஸ்டர்டினஸ் தான். ஆமாம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரில.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க, பயங்கரமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சரி சர்ஜரி பண்ணுறோம், சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு வரோம், ஒரு 15 days கழிச்சு வீட்டுக்கு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். இன்னும் எனக்கு இருக்குது. 2 வாரம் வந்து ஊற்றும், இப்போ வீங்கிற கண்டிஷன். வீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அது பேண்டேட் போட வேணாம், பட் 15 days என்ன பண்ணேன்னா அப்படியே சலமாக கொட்டும். இதுக்கு வந்து நான் போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இது நடந்துருச்சு, தப்பாயிருச்சு ரைட்டு, என்ன பண்ணலான்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன். அது வந்து போகிறோம், அட்மிட் பண்ணுறோம். இந்த கால் முதல்ல பார்க்குறாங்க, இதுக்கே ஒரு 3 years ஆச்சு. அப்புறம் திருப்பி போடுறாங்க உடம்ப. எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, மதுரையில் தான் பண்ணோம். மாமா என்ன மாமா நாளைக்கு கூட பண்ணலாமே, இது நீ படுறா, நீ பயப்படுற, டாக்டர்ஸ் கான்வர்சேஷன் நான் பேசுகிறேன் தெரிஞ்சவங்கனால. அப்போயே ஓகே அப்படின்னா அது ஏன்னா இந்த இதில் பண்ண அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இங்கேயும் பண்ணும்போது அது எல்லாருக்கும் ஆகாது, எனக்கு ஆயிடுச்சு. இது ஆயிடுச்சா. இதில் என்னென்னா அதுக்கப்புறமா 15th day 16th day வீட்டுக்கு போய் இப்படி ஆறதை பார்த்துட்டு திருப்பி 20th day போய் அட்மிட் ஆகி அன்னையிலேருந்து ஒரு 10 நாள் போடுறாங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எனக்கு இல்லை டாக்டர் இருந்து. ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகிட்டே இருக்கு. நான் கெஞ்சிட்டேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நானும் டாக்டர் தான், நீங்கள் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸிங்க நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். மன கஷ்டங்கள், நான் சொன்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இது, அந்த என் பையன் இப்போ 12th படிக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு பயங்கரமான அதுல இன்னொன்று என்ன அப்படின்னா வாக்கே பண்ண முடியாதவரால இனிமேல ஃபுல்லா பெட் ரிடன் தான்ற மாதிரி தான் சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் விட்டே வரோம். ஆக்சுவலா போன் கிரஷ் ஆனது கால்லயும் ஹிப்பே கிரஷ் 2 சைடும். ஓகே, மெயினான அது போய் இங்கெல்லாம் கட்டு, இங்கேயும் கட்டு, இங்க கொஞ்சம் ஜாஸ்தி, இங்க அதாவது போன் கட்டு, ஃப்ராக்சர். வெளியில ஆக்சுவலா இப்போ நான் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்களேன், நான் இங்கே சாஞ்சிருக்கேனா, ஏன்னா இங்க எனக்கு அந்த ஹிப் உட்காரும்ல, ஓகே, இதுல நான் உட்காந்து எனக்கு இப்படி போகாது, அது உடஞ்சிருக்கு. சரி, என்ன போஸ்டரே எனக்கு இப்படி தான். நான் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ கம்மி பண்ணி விட்டாங்க, நடக்கும்போது இப்படி லிம்ப் பண்ணி தான் நடக்கணும். ஸோ என் லைஃபே வந்து டோட்டலாக அப்படியே மாறுது. எனக்கு நான் அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி வாழ்ந்துட்டோம், இனி எப்படா சூசைட், சீரியஸாக ஹாஸ்பிட்டல்லேருந்து சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸஸ். எப்போ நான் வெளியே வர போகிறேன், எப்போ நான் வேலை பார்க்க போகிறேன், எப்போ சம்பாதிக்க போகிறேன், ஒன்றுமே எனக்கு தெரில. அது போக நான் பண்ண செலவுகள், அதுக்கப்புறமா நான் அந்த நேரத்தில் எனக்கு ஆன லாஸு, கிளினிக் சம்பாதிக்கிறதுக்கு போக முடியாது. சரி எப்போ போவான்னு இப்போ நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் வரும். இதுவுமே தெரில. சூசைட் பண்ணலான்ற அளவுக்கு இருக்கும்போது மைண்ட் வாய்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டு, அப்பா இறந்துட்டார், அவர் வந்து உன் பையன் இருக்காண்டா, அவனை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ரிஃபார்மேஷன் ஆகி வரேன். அவங்க வீட்டுக்காரமாக சொன்ன மாதிரி நடக்கவே கூடாதுன்னு தான் டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அதில் இவர் என்ன காமெடி என்கிட்ட அந்த டைமில் பண்ணுறாருன்னா, இவர் எந்திரிச்சு நான் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் பாரு, நான் பாடி பில்டிங் பண்ண போகிறேன் பாரு, அன்றைக்கெலாம் நல்ல சண்டையே நடக்கும் வீட்டில், இது என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது அவங்க சொன்னது உண்மை, சொன்னது மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டார். இல்லை அதுக்கு ஒன்று வரேன். அப்போ பாருங்களேன் அவங்க நிலைமை எப்படி இருக்கும். ஏட்டா லூசு பையிலே, நீ பண்ண தப்பு தான், அதாவது ஓவராக அந்த மோட்டாரில் காசை போட்டதாக இருக்கட்டும், அது இன்னும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அப்போ அந்த அவனை லாஸாக இருக்கட்டும், ஒரு ஃபீமேலை யோசிச்சு பாருங்க, எப்படி ஏடா திரும்பவும் போய் நீ கிளினிக்லேயே ஒன்றும் உட்காரல, சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கல பெருசாக ஒன்றும், ஜிம்முக்கு போகிறேன்னா ஒரு வீட்டுக்காரமாக எப்படி இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிக்குது அவங்க என்னோட கூட வர்றது ஜேர்னி. அதை அந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா என்னை அவங்க ஸ்டாப் பண்ணல, இதுக்கான நான் ஜிம்முக்கு போனேன். ப்ரோ நம்ப மாட்டீங்க, எனக்கு அந்த வருவாங்க என்னை பார்க்க, நான் யாருக்குமே சொல்லலை, எனக்கு தெரியும் என்னை இப்படி பேசுவாங்கன்னு. என்ன ஆட்டம் ஆனா இன்னைக்கு பார்த்தி அவனை அப்படி நீ காது போடவே பேசிட்டு அவங்க போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. எனக்கு இல்லை, நான் திரும்பவும் நான் இதாக பண்ணணும், அதுக்கு எனக்கு உள்ளது பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போனால் தான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு இவங்ககிட்ட எப்படியோ சண்டையெல்லாம் நடந்துச்சு. பெர்மிஷன் வாக் ஸ்டிக் மாதிரி 4 குச்சி இருக்கும்ல, அதை வச்சு நொண்டி நொண்டி மேலே போவார் ஜிம்முக்கு. அந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, லிஃப்ட், என் நேரத்துக்கு அதோடயே ஏறி இந்த மாதிரி டாக்டர் வேணான்னு சொன்னாலும் நீங்க வந்து வில் பவரோட சொன்னேன். 3 months கூட இல்ல போயிட்டாரு. அதுக்கு நான் ஒரு காரணம். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைம்ல? அதான் சொன்னேன், பயங்கரமா சண்டை நடக்கும், என்ன திட்டினாலும் அவரோட அந்த வில் பவர், நான் ஜிம் போவேன். இல்ல அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் சார் கிட்ட நீங்க சொன்ன விஷயம் என்ன விஷயங்கள்ல நீங்க வந்து அந்த டைம் வந்து என்னை விட அவரை தான் கொஞ்சம்
அது எப்படி மியூச்சுவலா சொல்லலாமோ? இல்ல அந்த situation நான் வந்து வந்தது காரணமே இவங்க தான். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி எப்படின்னா காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு. காமிச்சிக்க மாட்டாங்க. பட் அவங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் உமன்னா, நான் இப்போ சொல்கிறேன்ல, என்னால் முடியும்னு ஒரு வார்த்தை வருதுன்னா இந்த இந்த லேடி தான் காரணம். இவங்க என் கூட இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் நான் மண்ணுக்குள்ள மண்ணா எங்கேயோ போய் நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கோம். மரம் வந்திருக்கும். எந்தெந்த விஷயங்கள்ல அப்படி வந்து உங்களுக்கு அவங்க இப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது? லிட்ரலி ஒரு தப்பு, நான் ஒரு ஆல்கஹால்லாம் நான் சரக்கடிப்பேன். அதில் அந்த மாதிரி தப்பு பண்ணும்போது, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி விஷயங்களை தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக எதுவாக இருந்தாலும் சரி, புஷ்ஷிங், காரில் மோட்டாரில் செலவு பண்ணா இருக்கட்டும், நாங்கள் நிறைய விஷயம் மோட்டார்லாம் ரேஸுக்கே போக வேண்டிய ஆள், அதுக்கும் ஷி அக்செப்ட். அப்போ தான் அந்த ஆர்வம்லாம் எது, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம், இந்த பொண்ணுக்கு பணம்னா இன்றைக்கி சொல்கிறேங்க, நான் விளையாட்டு சொல்லலை, என்னன்னு தெரியாது, அதனாலையோ என்னமோ அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அதை ஒரு பெருசாக நினைக்காம எனக்கு என் புருஷன் முக்கியம், எங்களுக்கு ஒரு பையன் இருக்கார், அவரை விட இவங்களுக்கு பிடிச்சது நான் தான். அதை தாண்டி அடுத்து வந்து காம்படிஷன், அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். சாதாரணமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுன்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெராய்ட்ஸ், பெப்டைட்ஸ் எல்லாமே நான் வந்து எதுக்காண்டி நான் அந்த நேரத்தில் சூஸ் பண்ணேன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன். நான் தப்பு ரைட்டுன்றதெல்லாம் நான் பேசலை. நான் இப்போ வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னா எனக்கு வந்து ஆஸ் அ டாக்டர் எனக்கு சில விஷயங்கள் தெரியும். இது ஹீல் ஆகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஒரு ட்ரையும் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பட் அதெல்லாம் நான் இவங்களுக்கு அதை சொல்லி அதை புரிய வைக்கலாம் இல்லை. பாவம் அவங்கள நான் வந்து கொடுமைப்படுத்தி தான் அதுக்குள்ள இழுத்துட்டு வந்தேன். அப்பையும் இவங்க என்னன்னா சரி நீ என்னமோ பண்ணுறான் நிற்போம் அப்படின்னு அவங்க டே 1லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த டைமில் நான் வந்து பாடி பில்டிங் பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நினைக்கிறீங்க? அந்த டைம் வீடியோ இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகி டாக்டர் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிஷன் அப்படித்தான் வீட்டுக்கும் வராரு. வந்திருக்கும் போது நான் வந்து பாடி பில்டிங் பண்ண போகிறேன் அப்படி விளையாட்டுக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கொஞ்சம் படி கூட எப்படி இறங்குவாருன்னா, பாத்ரூம் போகணுன்னாலும் அங்கேருந்து அப்படியே கீழே உட்காந்து அப்படியே தேய்ச்சி அப்படிதான் போயிட்டு இருந்தார். அந்த நிலைமையில தான் ஆரம்பிச்சாரு, நான் பாடி பில்டிங் பண்ண போகிறேன், ஜிம் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு இந்த வீல் சேர்லேருந்து குச்சிக்கு மாறும்போது அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், அப்படியே ஆரம்பிச்சார். ஓகே, அதுக்கு வந்து அதை இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார் சொன்ன மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா? இல்லைனா சரி என்னமோ பண்ணுறாரு நம்ம உண்மையான மைண்ட் சொல்லணும்னா அவ்வளோ கோவம் வரும். எதையாவது வச்சு மண்டையில் அடிச்சிடலான்ற அளவுக்கு கூட நம்ம கோவம் வரும். ஏன்னா அவர் கண்டிஷன் நம்ம நேராக பார்க்குறோம், அவரால் நடக்க முடியல, வலி பயங்கரமாக இருக்கும். இதோட நான் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவார், வலின்ட்டு. அந்த டைம்லயும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி பயங்கரமா, அது பெரிய விஷயம் சார். நிறைய பேர் எல்லாம் பண்ண மாட்டேன், விளக்க மாத்த அடிச்சு போடா அப்படின்னு சொல்லாம இல்லைன்னா ஃப்ராங்கா சொல்றேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட நீ போயான்ற மாதிரி தான் இன்னைக்கு சிச்சுவேஷன் இருக்கு. உண்மைதான். பட் அந்த இதில் வந்து அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அதில் ஒரு பாசிட்டிவாக காமிச்சிட்டு அந்த ஒரு கொஞ்சம் நான் பண்ண முடியும் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த டைமில் அவர் ஹோல்ட் பண்ணுறது நல்லா இல்லைன்றதுனால கொஞ்சம் கூடயே அவர் ஃப்ளோலேயே போய் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வந்தார். என்ஹான்ஸ்மெண்ட் வரும்போது திருப்பி ஒரு சண்டை நடக்கும் வீட்டில், இல்லை வேணாம். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் அப்படியே வந்து ஸோ ஒரு நல்ல கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறாரு அப்படிங்கும்போது புஷ் பண்ணுறாரு. ஒரு பதட்டத்திலே வச்சிருந்துருக்கீங்க ஒரு ரொம்ப ஒரு ஆக்சுவலி கல்யாணம் ஆனதுல இருந்தே பதட்டத்துல தான் இருக்கும். ஏன்னா அப்போ இந்த பக்கம் பைக்கு, அந்த பக்கம் ஃபிட்னஸ் அப்படின்னும் போது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்கு. ஒரே சொல்றேன், திடீர்னு நைட் வருவேன், நாளைக்கு கோவா போமா, சீரியஸா பையனையும் வச்சுக்கிட்டு அடுத்து மும்பை, இப்படி எங்க டக்குன்னு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு ஸ்கூல்லேயும் லீவை போட்டுட்டு கிளம்பி போவோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பக்கம் அது மாதிரி போயிருச்சு. பட் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் அவர் வந்து லைஃப்பில் அடுத்த ஒரு வராரு அப்படின் போது நம்ம கண்டிப்பாக ஒரு அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு வைஃப் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2019 ஆக்சிடெண்ட்டு,
2020 21 ரெடி, அதாவது ரெடி ஆயாச்சு, பக்காவாக ரெடி ஆகி. அப்போ அந்த கரோனானால பண்ண முடியல. பட் அதுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து நாங்கள் ரெடி பண்ணோம். காம்படிஷன் அப்போ இந்த கரோனாலாம் இதாகி காம்படிஷன் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ணும்போது, அதாவது ட்ரஸ்ட் மீ, இவங்க இல்லாமல் இருந்திருந்தால் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. அது அந்த அந்த அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டதான் இன்னைக்கு வரையும் அது போயிட்டுருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது? ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை அங்கே ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும். சரி, அதாவது கோச்சஸ் வச்சுருந்தோம். ஆன்லைனில் பெரிய பெரிய ஆட்கள் தான் இருந்தாங்க எங்களுக்கு. அதுக்கு ஆனால் அந்த நேரத்தில் என் கூட வந்து அந்த பீக் வீக்னு சொல்லுவோம். பீக் வீக்ன்றது காம்படிஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அதை செய்யணும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் கூட இருந்தால் தான் அது தெரியும். நான் படுற கோவம் அந்த நேரத்தில் வந்து பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த வாரம் மட்டும் அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப பயங்கரமான அக்ரெசிவ்னஸ் இருக்கும். அதெல்லாம் டேக்கிள் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி நைட்டு சாப்பாடு அன்டைம் 3 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு 3 ஹவர்ஸ் லோடிங் போகணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் தூங்கினா கூட என்னை எழுப்பி விட்டு சாப்பிடியா இன்னைக்கு இப்போ வரையும் அந்த காம்படிஷன் போயிட்டோம்னா அதை எல்லாமே பார்த்துக்கிட்டது. இல்லை ஜிம்ல வந்து உங்களுடைய அப்ரோச்சஸ் எப்படி இருந்தது சார்? மற்றவங்க வந்து என்ன கேட்பாங்க, நீங்கள் வந்து அதுக்கு எப்படி ஸ்டார்டிங்களா இல்லை இப்போ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கியா இது தேவையில்லாத வேலை? பாவம், அது நல்லவங்களும் இருந்தாங்க, எனக்கு பிடிக்காதவங்க மார்க் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. எல்லாரும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு இது 2 மாடி 3 மாடி ஏறி வந்து இதுக்கு மேலே ஏதாவது ஆயிரப்போகுது, அந்த மாதிரி ஒரு வேணாம். அவங்க பாவம். ஆக்சுவலாக இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போகும்போது எங்களுக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் வந்தது வந்து கால் சிக்கன் லெக். ஏன்னா அது வந்து அப்போ எங்களால் ஒன்றுமே பண்ணி ஏற்ற முடியாது. ஒர்க் அவுட்டே கூட பண்ண முடியாது. ஏன்னா லெக் ஒர்க் அவுட்டே இருக்காது. ஃபுல்லாக அப்பர் பாடி மட்டும் தான் எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேஜ் ஏறும்போதெல்லாம் இது வரும், சிக்கன் லெக். அது ஸ்டாண்டர்டாக சிக்கன் லெக் அவருக்கு அப்படின்றது. பட் அது ஓகே. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய கோச்சிங், அது அந்த டைம் அந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து கோச் பண்ணுறீங்க போது எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க? ஒரு ஆத்லீட்ஸாக இருக்கட்டும், ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நான் வந்து ஸ்டேஜ் பண்ணணும், எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு இதில் வருவாங்க. எப்படி நீங்கள் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லைனா அவங்களுடைய பாடி டைப்பில் நீங்கள் பார்ப்பீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது ப்ரோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களோடதே நம்ம கேட்டுற முடியாது. ஸோ என்னோடய இன்புட்டும் அதில் நானும் யோசித்து, இதில் நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. நான் வந்து இப்போ எனக்கு ஒரு 10 கால் வருதுன்னு வைங்களேன், எனக்கு அதில் ஒரு கால் என் கூட அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா, அது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா பெருசு. ஸோ நான் எல்லாரும் எடுத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஓகே, என்ன விஷயம் இருக்கும்? என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத விட அவங்க ஓப்பனாக நான் சொல்லிடுவேன், இதுதான் இப்படி தான். ஸோ நீங்கள் இன்னொன்று, பாடி பில்டிங் அப்படி காம்படிஷன்றது தனி, இட் இஸ் ஒரு மிலிட்ரி ப்ராசஸ். அது ஃபிட்னஸ்ன்றது டோட்டலாக வேறு. எக்ஸ்பெக்டேஷன்றது நீங்கள் முதல்ல இது பண்ணிக்கணும். நீங்கள் பாடி பில்டிங் காம்பீட் பண்ண வரேன்னு சொல்லி என்கிட்ட 30 நாளில் நான் அவங்கள மாற்ற முடியுமானா, 30 நாளில் வேறு மாதிரி மாற்றி விட்ருவேன். அது காம்படிஷன் ப்ரூஃப். ஆனால் ஃபிட்னஸுக்குன்னு வரவங்க வந்து என்னை இத்தனை நாளில் மாற்றுன்ற வேர்டே அது தப்பு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். காம்படிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட் பண்ணலை, என் வீட்டுக்காரமாக தெரியும், ஹானஸ்ட்டாக சொல்கிறோம். நான் என்னோடய ப்ரோட்டீன் லெவல் சுத்தமாக கம்மி பண்ணியாச்சு. என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் 3-4 மாதமாக இல்லை. சாப்பாட்டு முறை சுகர்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்படி போயிட்டு அதுக்காக எப்படி இருக்க மாட்டேன். ஐ வில் பி என்ட்ரிங். ஸோ சைக்கிள் மாதிரி ஒரு மிலிட்ரி ஃபேஸுக்கு போவேன். ஸோ அது வேறு. இப்படி தான் இருக்கணும், கொடுக்கணும், நிப்பாட்டணும், கொடுக்கணும், சைன் மாதிரி இப்படி தான் போகணும். இப்படியே போகாது. இது கம்பீட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், பாடி பில்டர்ஸ் தெரியும். ஆனால் ஃபிட்னஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே பாடி பில்டர் மாதிரி போகணும் அப்படின்னா எப்படி முடியும்? அது எப்படி ஒரு கல் மாதிரி அப்படியே இருக்கணும், அப்படியே அந்த ரூல்ஸ் அப்படியே இருக்கணும். அது வந்து அங்கே தப்பாகுது. நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா அவங்க இப்போ வந்து நிறைய இந்த ஃபிட்னஸ் மேகசின்ஸு, நிறைய யூடியூப் சேனல்ஸு, இன்டர்நேஷ்னல் கோச்சஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு காமனான விஷயம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நம்ம ஆட்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் எல்லாமே சரிப்பட்டு வராது இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாம் சரிப்பட்டே வராது. யாருக்கும் இட் இஸ் நாட் அ சிங்கிள் ரூல் ஃபார், கண்டிப்பாக கிடையாது.
ஒரு கஸ்டமைஸ் இப்போ எப்படி நம்ம சட்டை தைக்கிறதே வந்து ஒருத்தவங்களோட பாடியை அளந்து தேவைப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி கஸ்டமைஸ்டாக தான். மேபி ஒரு 100ல் ஒரு 10 பேர் ஒரு மாதிரி இருப்பாங்களோ இல்லையா, 90 பேருக்கு செட் ஆகாது இல்லைங்களா. ஸோ ஒருத்தவங்களும் அப்படி தான் இருக்க முடியும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இன்னொன்று அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம இன்னொன்று இன்னும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் ஜிம் போவேன், என் வீட்டுக்காரவங்களாம் சிறப்பாக உண்மையை சொல்கிறேன், இவன் வாயை பொத்தியா நீ முதல்ல, நீ போய் அவனுக்கு சொல்லித்தரேன் இவனுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு நம்ம ஓல்ட் ஸ்கூல் என்னென்னு தெரில, ஐயோ தப்பாக பண்ணுறாங்களே என்னென்ன விஷயங்கள் தப்பாக பண்ணுவாங்க எல்லாமே ஒரு ஃபார்மே இல்லை. ஒரு ஃபார்ம்ன்றது ஒரு ஜிம்முக்குள்ளே எப்படி நிற்கணும், எப்படி வரணும், தலை எங்கே இருக்கணும், செஸ்ட் எங்கே இருக்கணும், ஷோல்டர் எங்கே இருக்கணும், எதுவுமே அப்புறம் இது வந்து நிற்கிறது. ஒரு வெயிட்டை தூக்குனா எப்படி இருக்கணும், முதுகு இப்படி இருந்தோம்னா இந்த முதுகு வந்து எப்படி இருக்கணும், இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கணுமா, எதுவுமே ஜீரோ. அப்போ நீங்கள் ஒரு கோச், நல்ல கோச் இருக்காங்க, இன்னொன்று அதுவும் இருக்குது, நல்ல ஒரு ட்ரெயினர்கிட்ட அவர் நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்தார்னு வைங்க, கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா அவர் பட்டிருப்பார். அது அந்த மாதிரியான சூஸ் பண்ணி நீங்கள் போகிறது நல்லது. பேசிக்காக என்ன கேட்டால் ஒரே விஷயம், ஃபார்ம் வேறு. ஃபார்ம் மட்டுமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபார்மே இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பாடி பில்டிங் ஜேர்னியில் இருக்கோம், ஃபிட்னஸில் இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு 20s பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, 40களில் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன? அதாவது 20ல் ஆரம்பிக்கிறவங்களும் 40s ஆரம்பிக்கிறவங்களும், அது திரும்பவும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன வேணும், அதாவது ஃபிட்னஸாக அதில் மட்டும் இருந்தால் போதும் இல்லை. பாடி பில்டர்ஸ் கம்பீட் பண்ணுறவங்க 20s பண்ணக்கூடிய தவறுகள் என்ன விஷயங்கள் பார்த்துக்கணும், 40s பண்ணுறவங்க என்ன விஷயம் பார்க்கணும்? 20s வந்து அவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஃப்யூச்சர் ஒன்று இருக்குது. 20ல் இருக்கிற பையனோ பொண்ணோ குழந்தை பெற்றுக்கிறது தான் அவங்க மெயினான விஷயமே. ஏன்னா அது இந்த காலத்து எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்னா குழந்தை இருக்கணும். ஆண் பெண் ரெண்டு எல்லாருமே பாடி பில்டிங்கில் இருக்காங்களே, அதனால நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். ஸோ அவங்களோட கன்சர்ன் வந்து அவங்களோட செக்ஷுவல் ஹெல்த்தை. ஏன் செக்ஷுவல் ஹெல்த்? லெட் இட் பி என்ஹான்ஸ்ட், நான் என்ஹான்ஸ்ட். நம்ம நேச்சுரல்னு சொல்கிறாங்க, நேட்டி. ரெண்டு பேருக்குமே வேரியேஷனை கொண்டு வர ஒரு விஷயம் என்னென்னா பாடி பில்டிங். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ஹான்ஸ் பண்ணால் தான் அது மாறும், நேச்சுரலாக பண்ணும்போதுமே அது மாறாது. ஸோ அதை கரெக்டாக பண்ணல அப்படின்னா அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நேச்சுரலாக பண்ணுறவங்க அந்த இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஓகே, நல்லா இருந்தது கெடுத்துட்டாமல் ஆகி போயிடும். நேச்சுரலாக என்ஹான்ஸும் பண்ணலாம், டெஸ்ட்ராயும் பண்ணலாம். இதுலேயும் அப்படி தான். ஸோ ரெண்டு இதுலேயுமே விஷயங்கள் இருக்குது. 40s வந்து அவங்களோட லிமிட்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் 40ல் போயிட்டு நான் 20ல் ஒருத்தன் பண்ணுறான், அவனுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சில பேருக்கு பாடம் எடுக்கிறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு என்ஹான்ஸ் பற்றி பேசுகிறேன். ஒரு 1 ml மருந்து போடணும், அந்த 1 ml அப்படியே ஒரு 40ல் போடலாமான்னா ஐயோ முடியாதுல்ல. அதே மருந்தை போட்டு பண்ணுறாங்க, அதுக்கு மேலேயும் பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 40ல் இருக்கிறவங்க உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுக்கங்க. இன்னொன்று, உங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு வயசுக்கு வந்துட்டீங்க, உங்கள் லைஃப் எவ்வளோ இருக்கும்ன்றதை பார்த்துக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓவராக புஷ் பண்ணாதீங்க. ஆஸ் பீயிங் அ டாக்டர் அண்ட் ஒரு பாடி பில்டராக இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒரு ஒரு ட்ரெயினியோ இல்லை ஒரு பேஷண்ட்டோ வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக கோபம் வரக்கூடிய விஷயம்னா என்ன? இதை வந்து திருப்பி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பு வரும். ஆஸ் அ ட்ரெயினராக இருக்கட்டும், ஆஸ் அ டாக்டராக இருக்கட்டும், என்ன விஷயம்? ஃபேட் லாஸ் அப்படின்றது வந்து நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபேட் லாஸ்ன்றது வேணும், அப்போ தான் ஆப்வியஸ்லி வெயிட்டு குறையும். அந்த ஃபேட் லாஸ்ன்றதை வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னா, மசில் லாஸும் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும்போது. இது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா ஃபேட் லாஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா மசிலும் அதோட சுத்தமாக போயிடும். திருப்பி மசிலை கொண்டு வர்றது ரொம்ப 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 என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், நான் படித்த படிப்பு மூலமாக இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் இவங்ககிட்ட சொல்கிறது தான். பட் இதை வந்து 90% ஆஃப் மக்கள் வந்து அதில் அவங்களுக்கு என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் ஃபேட் லாஸ் அந்த வேர்டு. அண்ட் இன்னொன்று வந்து மசில் கெயின் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நார்மலாக நான் சாப்பிட்றேன் சார், நார்மலாக டெய்லி சாப்பிட்றது தான் சாப்பிட்றேன், அதை நான் கூட நான் ஜிம்முக்கும் போகிறேன் அப்படின்னும் போது அவங்களால மசில் கெயின் பண்ண முடியுமா? மசில் கெயின் வந்துட்டாலே நீங்கள் சப்போஸ் இப்போ நான் ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கேன், இப்போ நான் வந்து நியூட்ரலில் இருக்கேன், கெய்னிங் அப்படின்றதும் கிடையாது, கம்மி பண்ணுறதுன்றதும் கிடையாது. என்னோடய டயட் வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ நானே என் வீட்டுக்காரமாட்ட சொல்லுவேன், குட்டிமா
கெய்னிங் ஃபேஸ் டாக்டர் புரிஞ்சுக்குவா. கெயின் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக்கை டபுள் ட்ரிபிள் கூட்டணும். இல்லைன்னா வேறு அதான் அவங்க ப்ரோட்டீன் இன்டேக்கை கூட்டினீங்கன்னா அவங்க மசிலோட இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஐ மீன் ப்ரோட்டீன் இன்டேக் கூட்டும் போது ஒரு சில பேர் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, வேறு சில இஷ்யூஸ் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருந்தாலும் அது உடம்புல வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து உள்ளே வந்து உள் வாங்குதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க? நாங்கள் அடிக்கடி வீட்டுக்காரோட பழைய டாபிக் ஒன்று இருக்குது, உடம்புல ஒட்டாதா, உடம்புல ஒட்டா. அதே மாதிரி கல்லை சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசு ஞாபகம் விடுமா? இதுதான் இது வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம போயிட்டுருக்கிற விஷயம் ப்ரோ. ஸோ எல்லாம் நினச்சிட்றாங்கன்னா ஈவன் என்ஹான்ஸ் பண்ணாலுமே உடம்புல ஒட்டணும். அந்த ஒட்டுறதுன்றது தான் அந்த உங்கள் டெஸ்டோஸ்டிரான்லேருந்து ஆரம்பிக்குது. டெஸ்டோஸ்டிரான் வந்து திருப்பி நாட்டிக்கும் வேணும், என்ஹான்ஸ்டுக்கும் வேணும். இதுதான் கான்செப்ட். கரெக்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங். இப்போ நான் வந்து உங்களை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு வாரம் ஆகும் நான் வந்து ஜிம்முக்கு கூட்டு போகிறதுக்கே. ஜிம்முக்கு போகலாம், ஆனால் என்னோடய ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு வாரம் ஆயிரும். என்ன ஒரு வாரத்தை நான் பண்ணுவேன்னா, என்ன உடம்பு எப்படி இருக்குது, அந்த உடம்புல என்னோட மீன் கர்ப்ப கிரகம் அதான் வயிறு, குழந்தை மட்டும் அங்கே இல்லை, மெயினாக எல்லாமே அங்கே வயிறு எப்படி இருக்குன்றதை வந்து நான் அனலைஸ் பண்ணி தான் அப்புறம் கூப்பிட்டு போவேன். அப்படி பண்ணும்போது தெரிஞ்சிடும் ப்ரோ உங்களுக்கு என்ன ஒட்டும் ஒட்டாது, எப்படி ஒட்ட வைக்கணும். மைட் பி எங்கள் அப்பா ஒரு பெரிய பாடி பில்டர், ஆஹா அவரோட நான்லாம் படித்தலாம் ஒன்றாலே அவரோட விஷயத்தை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா டாக்டர். ஸோ இப்படி அதனால் நான் அதை அப்படி முதல்ல அவங்க கூட பேசி பழகும் போதே நான் ஒரு சாட்டை போட்டுற முடியும் என்னால். அதான் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, நீங்களே கோச் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். என்ன ஆகுது தெரியுமா, இவங்க ட்ரையே பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணால் தெரியும். பண்ணால் இப்போ நான் உங்களை கேட்குறேன்னு வைங்க, ஒரு விஷயம், இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா, நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேனே, நீ ஸ்வீட் சாப்பிட்டா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களை ஒரு ட்ரையல் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ட்ரையல் பார்க்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லையே. நான் பண்ண வச்சுருவேன். அது அங்கேயும் நடக்கும். என்ன இருந்தாலும் லூஸ் தரம் எல்லாம் பண்ண சொல்கிறான், அங்கே போயிடும். அவ்வளோ. உங்களுக்குள்ள சண்டை வரும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? வருமா? சண்டைலாம் நல்லா வரும். கோவம் எல்லாருக்கும் வரதானே செய்யும். என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவோம் இல்லை, யூஸ்வலாக சண்டை வர்றது அப்படின்னா நல்லா சண்டை வரும். பட் ரொம்ப பேச மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மலாக ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் வந்து விட்டு வந்துடுவோம். அமைதியாக வந்து ஒரு ஆள் வந்து பேசணுன்னா இன்னொரு ஆள் ஓகே ரைட் ஓகே அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும்ல, நம்ம அங்கேயே நின்றுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால அது அப்படியே மேக்ஸிமம் 10 நாள். அது ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்து 10 நாளுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக்ல போகணும். இப்போ ஆல்மோஸ்ட் 48 வயசு ஆயிப்போச்சு 2 பேத்துக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது வந்துருச்சு. உண்மை. பட் அந்த டைமை தாண்டுறோம் இல்லையா, இப்போ இருக்கிற கப்புள்ஸுக்குமே அதுதான். அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாருக்குமே வந்து நிறைய சண்டைகள் வரும். கம்பேட்டபிலிட்டின்றது கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் டைமில் ஜாஸ்தி இருக்கும்போது பட்டுன்னு அப்படியே பிரேக்கப் ஆயிடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டா நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஃபேமிலி சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நல்லா கேளுங்களேன், இட் இஸ் அ ப்ராசஸ். சும்மா ஒரு சொல்கிறேன், 6 மாதம் மினிமம் ஒரு பாடி பில்ட் ரெடி ஆகிறதுக்கு வேணும். அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும், சும்மா வந்தோன்னு கிடையாது. எதுக்கு நான் ஸ்டேஜ் எடுக்க சொல்கிறேன். ஸோ பல வருஷங்கள் பண்ணிவிட்டு ரெடி ஆகிறீங்க, 6 மாதமாக ரெடி ஆகி அந்த ஒரு நேரம் போகும்போது ஒரு சப்போர்ட் தனியாக பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, உங்கள் பெட்ரூம்லையோ உங்கள் வீட்லேயோ வேறு யாருமே இல்லைன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஆட்களை பார்க்கணும், அவங்க கூட பேசணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க பேசும்போது உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகும், தப்பாயிடும். ஸோ இது சேஃப். ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, உங்கள் பர்சனல் ஜேர்னியை வந்து அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னலாக எந்தளவுக்கு இந்த ஸ்போர்ட்டு நம்ம கொண்டு போகணும், அதே மாதிரி எந்தளவுக்கு அது சப்போர்ட் இருக்குது, அதில் ரொம்ப ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ஆஸ் அ கப்புள்ஸாக இங்கே வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நிறையா இன்டர்வியூ போயிருக்கேன், நீங்கள் ரொம்ப கூலாக பண்ணுறீங்க. மைட் பி திருநெல்வேலி நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அதனால எனக்கு தெரியல, எங்கள் நம்ம ஊர் பக்கம் இல்லை. சூப்பர். ஐ எம் வெரி ஹாப்பி உங்கள் கூட இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.